பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத் ஹபீப் ஞானோபதேசங்கள் ஷெய்ஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹவாஜா ஹபீபுல்லா ஷா சிஸ்தியி வ காதிரிyi வ நக்ஷபந்தியி வ சுஹரவர்தியி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. அத்தியாயம் 30. உணர்வுள்ள ஞானி சுரங்கம் போன்றவன். மனிதருடைய திறமையானது ஒன்றுடனொன்று நேர்மையானதாகவும் எதிரானதாகவும் அமைந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள், அன்னாசு மஆதினுன் கமஆதினி ذஹபி வல் ஃபில்லா. மனிதர்கள் இயற்கையில் வெள்ளி தங்கம் தோண்டியெடுக்கப்படும் சுரங்கங்களுக்கு ஒப்பானவர்களாக ஸ்தூல சுரங்கமாக இருக்கின்றார்கள் என்பதாகும். பூமியை ஓரிடத்தில் ஆழமாக தோண்டி பார்த்தால் தங்கம் கிடைக்கும், இன்னோரிடத்தில் தோண்டி பார்த்தால் வெள்ளி கிடைக்கும், இன்னோரிடத்தில் இரும்பு கிடைக்கும். இதே மாதிரி தான் மனிதரின் தன்மைகளும் பலதரப்பட்டவையாக இருக்கின்றன. 2 வகையான சாலிக்குகள். ஞான வழி நடக்கும் சாலிக் குர்பே இலாஹியை நாடி பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கின்றான். அதற்கு உதவியாக ஷேகானவர் அவனை அல்லாஹு தஆலாவின் பக்கம் இழுத்துச் செல்கின்றார். அத்துடன் அவனுக்கு குர்பே இலாஹி எனும் இறையுறவு கிடைக்கும்படி அருள் புரிகின்றார். இன்னும் சாலிகே மஜ்சூப் என்று சொல்லப்படும் பாக்கியம் பெற்றவரை முரீதுக்கு ரியாலத்தின் மூலமாகவும் ஷேகின் கவனிப்பின் மூலமாகவும் தஸ்கியத்துன் நஃப்ஸ் எனும் மன தூய்மை மூலமாகவும் அவனுக்கு உண்டாகின்றது. அவனுடைய ஸ்தூலமும் செம்மை அடைகின்றது. இப்படிப்பட்ட 2ஆம் வகை சாலிக்கை மஜ்சூப் சாலிக் என்று சொல்வார்கள். ஸ்தூல சுத்தம் ஷேகின் ஏவலில் அடங்கியிருக்கின்றது. ஒரு விஷயத்தை ஞானி நன்கு அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஷேக் அவர்கள் ரியாலத் கடுந்தவம் புரியும்படி முரீதுகளுக்கு கட்டளையிட்டால் அதன் உட்கருத்து அந்த சிஷ்யர்களுக்கு ஸ்தூல தூய்மைகளையும் உள்ள பரிசுத்தையும் ஒருங்கே உண்டாக்க வேண்டும் என்பதே ஆகும். வெறும் ரியாலத் புரிவதால் மட்டும் குர்பே இலாஹி அல்லாஹ்வை நெருங்குதல் கிடைத்துவிட மாட்டாது. ஞான ஆசானாகிய ஷேகின் நற்சகவாசத்தில் இருந்து பயிற்சி பெற்றாலன்றி ஸ்தூல தூய்மையும் மனப்பரிசுத்தமும் உண்டாகிவிட மாட்டாது. ஜாமியானவர் சுயமே ஞானமது உண்ணப் போய்விடவில்லை. ஷேகு அளித்த ஆத்மீக உதவியினால் தான் அந்த பானம் அவருக்கு கிடைத்தது என்று ஒரு பாரசீக பாடலிலே குறிப்பிடப்படுகின்றது. அக்பர்களுக்கு ஞானப்பாக்கியம் எளிதில் கிடைப்பதில்லை. ஞான பேராசிரியர்களான காமில்களுடைய அனுக்கிரகம் இல்லாதபடி நாகிஸ் எனும் பக்குவமடையாதவர்களுக்கு ஞானப்பாக்கியம் கமாலியத் கிடைத்து விடுவதில்லை. மேலும் இபாதத்து வணக்கங்களினாலும் யாருக்கும் விலாயத்து கிடைத்து விடுவதில்லை. ஆனால் இபாதத்தில் இருக்கும் இவர்களை அல்லாஹ் நாடினால் தன் பக்கம் இழுத்துச் செல்லவும் கூடும். மேலும் சாதாரண மக்களுக்கு அல்லாஹு தஆலாவுடன் நேரடியான தொடர்பு கிடையாது. அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய ஃபைஸ் என்னும் ஞான பாக்கியத்தை ஷெய்கின் அனுக்கிரகமின்றி சுயமே அடைவதென்பது முடியாத காரியம். இதற்கு ஒரு வாசித்தாவின் மூல புருஷரின் சகாயம் கட்டாயம் தேவை. இந்த மூல புருஷர் அந்தரங்கத்தில் அல்லாஹுவுடனும் பகிரங்கத்தில் அடியார்களுடனும் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கும் ஆசானாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாசித்தா எனும் தொடர்புடையவர்களாய் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விளங்கினார்கள். பிறகு அவர்களுடைய நாயிப் எனும் பிரதிநிதிகளாகிய ஷேகுமார்கள் விளங்குகின்றார்கள். இவர்களுடைய வெளிப்படையான தொடர்பு ஏற்படாத வரை எந்த ஞானவானும் ஃபைல் என்னும் பாக்கியத்தை பெறமாட்டான்.